ஒரு பக்கம் ஒர்க்கு, இன்னொரு பக்கம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்குலாம் ஒரு பெரிய சல்யூட். அதுவும் சிவில் இன்ஜினியரிங் மாதிரி டெக்னிக்கல் பேப்பர் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். 10 மணி நேரம் 12 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் கூட நம்ம காம்பீட் பண்ண போறோமே, நம்மளால இதுல வின் பண்ண முடியுமான்ற ஒரு செல்ஃப் டவுட் இருக்குன்னா, நீங்க நிறைய யூபிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒர்க் பண்ணிட்டே இந்த எக்ஸாமை கிராக் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கப்ப நம்ம ட்ரை பண்ற எக்ஸாம்ஸுமே தாராளமா அச்சீவ் பண்ண முடியும். அதனால அந்த செல்ஃப் டவுட் தேவையில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க கையில இருக்கிற ஜாப் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்கும். மந்த்லி ஒரு மணி இன்ஃப்ளோ இருந்துட்டே இருக்கும். அது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அண்ட் இதனால லெஸ் சொசைட்டல் ப்ரெஷர் தான் உங்களுக்கு இருக்கும். வீக்னஸ்னு சொல்ல போனா கண்டிப்பா டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒர்க்கையும் பார்த்துட்டு இதையும் மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது. அண்ட் இந்த ப்ராசஸ்ல ஒர்க் போயிட்டே நீங்க ப்ரிப்பேர் பண்றப்ப என்ன உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டீரியல் பை பண்றதா இருக்கட்டும், ஒரு டெஸ்ட் சீரிஸ் பை பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்கு இந்த ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணும். இன்னொரு விஷயம், இதுல ஒரு த்ரெட்டா என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா, டைம் டிலே பண்ணிடுவோம். கையில இருக்கிற ஒரு ஜாப் ஒரு சின்ன ஹோப் ஒன்று கொடுத்துட்டே இருக்குமா, அதனால என்ன ஆயிடுவோம்னா அந்த ஜாப்லயே நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஜாபை ரொம்ப விரும்பி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதுல கொஞ்ச நாள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு எக்ஸாம் வரப்ப பாத்துக்கலாம்னு இந்த ப்ராசஸ்ல இருந்து விலகி நிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பெரிய த்ரெட். அண்ட் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த காம்படிஷன்ல நம்ம எங்க போய் பண்றது, இவ்வளவு படிக்கிறாங்க நமக்கு அதுக்கு டைமே இல்லைன்னு சொல்லி இதை விட்டு விலகுறது. இப்போ நம்ம பண்ணதுக்கு பேரு ஸ்வாட் அனாலிசிஸ். அதாவது ஒர்க் பண்ணிட்டே ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறதுல இருக்க ஸ்ட்ரென்த், வீக்னஸ், த்ரெட், ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதுல நம்ம கிட்ட இருக்கிற வீக்னஸையும் த்ரெட்டையும் உங்களோட ஸ்ட்ரென்த்தா கன்வெர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இனிஷியலா சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய வீக்னஸை ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி மூலமா ஸ்ட்ரென்த்தா கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி த்ரெட்டை சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் மூலமா ஸ்ட்ரென்த்தா மாத்தணும். இந்த ப்ராசஸை கமிங் சாட்டர்டே நம்ம ஒரு வெபினாரை கண்டக்ட் பண்ண போறோம். இமேஜின், நீங்க கையில எடுத்திருக்க இவ்வளோ பெரிய டாஸ்க்கு ஒரு சொல்யூஷன், அந்த ப்ரிப்பரேஷனை ஈஸியா கிக் ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ல கொண்டு போய் முடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் ஜஸ்ட் ₹99 உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெபினார்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கமிங் சாட்டர்டே நம்ம மீட் பண்ணுவோம். அதுல இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் நம்ம பேச போறோம். அண்ட் இதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் ரோட் மேப் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். மீட் யூ ஆல் தேர். தேங்க்யூ. ஸ்டே டியூன்.